குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். சமீப காலமாகவே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது சிலு சிலுன்னு. ஸோ ஏதாச்சும் ஒரு நேரம் தான் வெயில் படுது. ஸோ அந்த டைமில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தங்காட்டி ஃபஸ்ட்டு விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, கர்டன் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, மணி பிளான்ட்ஸ் இன்டோர் பிளான்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நான் மணி பிளான்ட் தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த மணி பிளான்ட்ஸ் ஏதாச்சும் இலைங்களாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. நேற்றே மாவு தீர்ந்துருச்சு. மாவு இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஸோ தோசை இட்லி ஊற்றிட்டா அது பெரிய வேலையாக இருக்காது. ஸோ அதனால் நேற்று நைட்டே வந்து மாவுக்கு ஊற வச்சுட்டேன். கொஞ்சோண்டு கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி அரிசி மாவு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அது நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு ஸோ சூப்பராகவே இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. பசங்களுக்கு கவுனி அரிசியில் கஞ்சியோ சாப்பாடோ வச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி இட்லி தோசை இந்த மாதிரி ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஊற வச்சுருந்தேன். எப்படியோ அவங்களுக்கு ஹெல்த்தியாக வயிற்றுக்குள்ளே போனால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரியும் அடிக்கடி செய்வேன். நெக்ஸ்ட்டு ஸ்கூலு இன்றைக்கி இருக்கிறங்காட்டி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வெளியே காய வச்சுருந்தது எல்லாமே ஒரு பேஸ்கெட்குள்ளே. எப்போவுமே இந்த பேஸ்கெட் வந்து அவனோட டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி போடுறதுக்காக எடுத்து வச்சுப்பேன். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து கடலை மிட்டாய் பேக் பண்ணிவிட்டு ஜூஸ்க்கு வந்து ஆப்பிள் தான் எடுத்திருந்தேன். ஆப்பிளை வந்து ஜூஸ் அடித்து கொடுத்துட்டா கொஞ்சோண்டு தேன் இல்லைன்னா கரும்பு சக்கரை போட்டு ஜூஸ் அடித்து கொடுத்துருவேன். ரீசன்ட் டேஸாகவே ஒரு 2 வீக்ஸாகவே அவனுக்கு ஜூஸ் வந்து பிரேக்குக்கு வந்து நான் கொடுத்து விட்டுறது. நார்மலாகவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஜூஸஸாக கொடுத்துட்டா அவன் கண்டிப்பாக குடிச்சுக்குவான். ஸோ அதனால வந்து நான் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு ஜூஸ் வந்து டெய்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்றது. சைட் பை சைடு வந்து தக்காளி ரசத்துக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு வந்து தக்காளி ரசம் தான் வேணும்னு கேட்டிருந்தான். நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா 3 பல் பூண்டு, கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கூடவே சீரகம், மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு, கூடவே வந்து இதுலேயே வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் கடைசியில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பல்ஸ் மூடில் எடுத்து வச்சுட்டு நம்ம தக்காளியும் இதுலேயே பியூரி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து நான் தக்காளியை வேக வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பச்சையாகவே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு விட்ருவேன். ரெண்டுமே டேஸ்ட்டு சூப்பராகவே தான் இருக்கும். தக்காளி ரசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி தக்காளி ரசம் தான் கேட்டிருந்தான். ஸோ அதை வந்து தாளிச்சு விட்டுட்டேன். இதுக்கு வந்து புளிப்புத்தன்மை எல்லாமே வந்து டேஸ்ட் பேலன்ஸாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு தக்காளி ரசம் வந்து நுர வர வரைக்கும் அதை கொதிக்க விடக்கூடாது. நுர வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பு வந்து இப்போ வந்து மெஸ் பண்ணதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சைடில் ஒரு நிமிஷத்தில் அந்த க்ளீன் பண்ணுறது வந்து நமக்கு வந்து பெரிய வேலையை வந்து மிச்சப்படுத்தும். அந்த டைமில் உளுந்துமே அரைச்சிருச்சு. ஸோ உளுந்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இருந்தேன். உளுந்து வந்து ஒரு 1/2 hour வந்து அரைச்சா போதும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம அரைக்கும் போது நல்லாவே உபயம் கொடுக்கும். உளுந்து வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்கும். அதுக்குள்ளே பெரியவனும் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டான். அவனும் சின்னவனும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் என்ன தான் விளையாடுவாங்கன்னு தெரியல. ஆனால் 2 பேரும் சேர்ந்தா வீடே அமர்க்கலமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கவுனி அரிசியும் இட்லி அரிசியும் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்த அரிசி வந்து கிரைண்டரில் போட்டாச்சு. அது அரைஞ்சிட்ருக்கிற நேரத்தில் மற்ற வேலையெல்லாம் வந்து சைட் பை சைட் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையில் வந்து லஞ்சுக்குமே காலையில் டிஃபனுக்குமே வந்து தக்காளி ரசம் தான் கேட்டிருந்தாங்காட்டி பெருசாக வேலை எதுவும் இல்லை. மாவு அரைச்சிட்டு இவங்கள கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தது தான் வேலையாக இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்கன்னா எப்போவுமே சண்டையாக தான் இருக்கும். அடிச்சுக்குவானுங்க, துரத்தி அடிப்பானுங்க, திட்டிக்குவாங்க. இதே வேலையாக தான் இருக்கும். இவங்கள ரசிச்சுட்டே ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், சின்னவன் பயங்கரமாக குறும்பு சுட்டித்தனம் பண்ணுவான். இவனை பார்த்து பெரியவனும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டான் நல்லாவே. யாராச்சும் ஒருத்தர் வீட்டில் இருந்தால் பிரச்சனை இருக்காது. இப்போ மித்து ஸ்கூலுக்கு போயிட்டானா திவி கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பான். தூங்க வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம். ஆனால் 2 பேரும் லீவ் அப்போல்லாம் இருந்தாங்கன்னா பயங்கர சுட்டித்தனம். மித்துவும் சரி திவியும் சரி தூங்கவே மாட்டாங்க.
நான் எப்போவுமே மாவு அரைக்கும்போது அரிசி வந்து எடுக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்குவேன். நமக்கு எவ்வளோ கல்லுப்பு யூஸ் பண்ணுவோமோ அது இப்போவே ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அரைச்சிருவேன். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு ரெடி பண்ணுறதுக்காக நல்லா சாப்பாடை வந்து நல்லா மசிய மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ரசம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸில் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ காலையிலத்துக்கும் ரச சாப்பாடு தான் வேணும்னு சொன்னாங்காட்டி அதையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன் கையோட. அப்புறமா பசங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு நான் ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து லன்ச் பேக்கில் எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே வந்து டக்குன்னு இந்த மாதிரி செய்யும்போது சின்ன சின்ன வேலைங்களை அப்போவே முடிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் கவுண்டர் டாப்பும் சைட் பை சைட் எப்போவுமே குக் பண்ணும்போதோ இல்லை அரைக்கும் போதோ எதாக இருந்தாலுமே அப்போவே க்ளீன் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய வேலையாக தெரியாது. பின்னாடி வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் க்ளீன் பண்ணும்போதுனா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாவாட்டும் போது இந்த மாதிரி இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஆட்டும்போது எப்போவுமே லைட்டாக குறைன்னு அரைச்சிக்குவேன். அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக பொதுன்னு வரும். மாவெல்லாம் தோண்டி எடுத்து வச்சுட்டு மாவு க்ளீன் பண்ணும்போது ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓடுற கிரைண்டரில் வந்து தண்ணி விட்டிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு சிந்தாது. ஈஸியாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கொண்டு போய் சிங்கில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாவை வந்து எடுத்து வச்சோடனே கிளறி வச்சிடணும். இல்லைன்னா வந்து உளுந்த மாவு வந்து நீத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நான் மாவு அரைச்சோன்னா கையோடைய கிளறி வச்சுருவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நைட்டு வந்து இட்லி ஊற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நீத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா மாவு அரைச்சதுக்கப்புறமே உடனே கிளறி வச்சுருங்க. உப்பு எல்லாம் போட்டு உப்பு வந்து நம்ம கிரைண்டர்லேயே போடும்போது அதுவுமே வந்து ஈஸியாக இருக்கும். மதியானத்துக்கு வந்து சட்னி ஏதாச்சும் செய்யலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். சட்னி இல்லைன்னா ஏதாச்சும் புளிக்குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ரசம் வச்சதுனால. ஆனால் இவங்க அப்பா வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நண்டு மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நண்டு மீன் வச்சு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நண்டில் வந்து மசாலா செஞ்சுட்டு மீனில் வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன் ஃப்ரைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னா மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துகிட்டு அதே மாதிரி மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு கூடவே வந்து கருவேப்பிலை, உப்பு, பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிலர் போடுவாங்க, ஆனால் நான் போட மாட்டேன். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு மீனெல்லாம் வந்து நல்லா பீஸெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுற மாதிரி பீஸெல்லாம் போட்டுட்டு தலையும் வாழை மட்டும் வந்து குழம்புக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருந்துச்சு. நல்லா புளிப்பு சூப்பராகவே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருவேன், இல்லைன்னா வெளியே வச்சுக்கலாம். ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ வேணுமோ அதுக்கேற்ற அப்போ எடுத்து பொரிச்சுக்குவேன். ஸோ இப்போ வந்து நண்டு மசாலாவும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நண்டு மசாலாவும் மீன் குழம்பும் நம்ம வீடியோவில் வரும். மினி விலாகில் வந்து நான் ஷார்ட்ஸை ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. அத்தையும் மாமாவும் கீழே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் இங்கே மேலே வச்சுக்கிட்டேன். அவங்க நண்டு சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால சண்டு கொடுக்கல. திருப்பியும் சைட் பை சைட் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 12 மணி போல் தான் லஞ்சே ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க அப்பா 12 மணிக்கு தான் வாங்கிட்டு வந்தார். ஸோ அந்த 1 மணி நேரத்தில் கடகடன்னு செஞ்சுட்டு 1 மணிக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கவுண்டர் டாப் அந்த சைடு வந்து நண்டு வந்து வெந்துட்டு இருந்துச்சு. அந்த கேப்பில் வந்து நான் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதே மாதிரி சிங்க் ஏரியாவும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அப்போ நமக்கு குழம்பு வச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். அதோட சைட் பை சைட் அடுப்பையுமே அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டேன். லாஸ்ட்டாக வேணால் நைட்டுக்கு வேணால் வந்து நான் சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருவேன். பார்த்திங்கன்னா சூப்பராக நண்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது லாஸ்ட்டாக வந்து பெப்பர் தூள் போட்டு இறக்குனா முடிஞ்சது. எப்போவுமே பெப்பர் தூள் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கொதிக்கும் போதே ஆட் பண்ணால் கசப்பு தன்மை எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு சைட் பை சைடில் வந்து ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மட்டும் தேவையான அளவு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டேன். மித்து வந்ததுக்கப்புறமா அவனுக்கு சுட சுட ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணிக்கிட்டேன்.
இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போது இதெல்லாம் இவன் திவி பார்த்ததே இல்லை. இவன் வந்து அதிகமாக பார்த்ததில்ல, சாப்பிட்றது பார்த்ததில்ல இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம். ஸோ அதனால் அவனுக்கு வந்து மீன் வேணும் அப்படின்ட்டு கத்திகிட்டே இருந்தான். ஸோ அவன் வந்து அந்த முள்ளோடு சேர்த்து சாப்பிட்டுட்டான். அதுக்கப்புறம் எப்படியோ வாந்தி எடுத்த மாதிரி எடுத்து அந்த முள் வந்துருச்சு. ஏன்னா சாப்பாடு கொடுத்தாலும் முழுங்கதும் தெரியல. அதனால் எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சு. எனக்கு அதுவே பயமாக இருந்துச்சு சாப்பிடும்போது. தொண்டையில் வந்து சைடாக சிக்கிக்கிச்சுன்னா பெரும் வேலை செய்யும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். மழை பெஞ்சிட்டே இருக்கிறங்காட்டி உள் சைடே இந்த பின்னாடி சைடே வந்து துணி காய போட்டிருந்தேன். அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு ஒரு வழியாக மடித்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நைட்டுக்குள்ளே வந்து பாத்திரமெல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒருசல் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கான வேலையை முடிச்சிடுவேன். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தானே செய்யணும் அப்படின்றனால செஞ்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து நண்டுக்கு வந்து மிளகு வந்து வறுத்து அரைச்சிருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த டவல்ஸ் எல்லாம் எப்போவுமே கச்ச முச்சான்னு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் எடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எடுத்து அதில் நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுட்டேன். ஒன்றில் வந்து மித்துவோட லன்ச் டவல்ஸ் எல்லாம் அதில் அடுக்கிட்டேன். இன்னொன்றில் வந்து நம்ம வீட்டு க்ளீன் பண்ணுற துணி, அப்புறம் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிற கறி துணின்னு சொல்லுவோம் இல்லையா, க்ளீனிங் கிளாத், அதுவுமே அதில் வச்சுட்டேன். அப்படி வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கிச்சன்லேயே லன்ச் டவல் வைக்கும்போது நம்ம கிச்சன்லேருந்து தான் நம்ம பேக் பண்ணி கொண்டு கொடுப்போம். ஸோ அதனால் நான் வந்து கிச்சன்லேயே இது ஒரு ஓவன் மேலே வச்சுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கிச்சன்லேயே இந்த லன்ச் டவல்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இல்லையில அவசரமாக நான் தான் கொண்டு போய் பீரோலேருந்து எடுத்துகிட்டு வரணும். அது ரொம்ப கஷ்டம். இவனை கேட்டால் எடுத்துகிட்டு வாடானா முக்கிட்டே தான் இருப்போம் நம்ம. அவன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் ஒரு பாக்ஸில் வந்து லன்ச் டவலும், இன்னொரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஒரு சில அடுக்கி வச்சுட்டேன். கூடவே சப்பாத்தி மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ப்போம் இல்லையா, அதுவுமே அதில் ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து கார்பேஜ் கவரை வந்து வேறு இடத்துல வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன். அப்பப்போ இந்த ஆர்கனைசிங்கும் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாகவே இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் அது கூடவே வந்து நண்டு மசாலா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பெருசாக எதுவும் வந்து செய்யலை, லைட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இட்லியும் தேங்காய் சட்னி வந்து அரைச்சேன். ஸோ இப்போ எப்போவுமே வந்து இட்லி சட்டியில் வந்து நம்ம தண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுட்டா, ½ லெமன் பிழிஞ்சது இருந்து இல்லையா, காலையில் நான் மீனுக்கு ஃப்ரை பண்ணும்போது பிழிஞ்சது இருந்தது இல்லையா, அது மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அந்த வந்து கருப்பாக இல்லாமல் தண்ணி கொதிக்கும் போது அந்த கருத்து அடிக்காமல் இப்படியே ஒயிட் கலரில் புது பாத்திரம் மாதிரியே சூப்பராகவே இருக்கும். இந்த டிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மாவு நல்லா புளிச்சு சூப்பராக பொங்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ இது இட்லி ஊற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப மாவு வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும்போது இட்லி வந்து கல் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இதே சாஃப்ட்னஸ் வந்து த்ரூ அவுட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி ஊற்றி வச்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இட்லி பாத்திரத்தில் வந்து அதே மாதிரி எலுமிச்சம்பழம் போட்டு வேக வச்சு பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பாத்திரம் வந்து கருப்படிக்காமல் சூப்பராகவே இருக்கும். இல்லைன்னா அடியில் வந்து ஒரு கருத்தது மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்கும், புது பாத்திரம் மாதிரியே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நண்டு மசாலா கொஞ்சமும், மீனில் வந்து தலை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ தலை யாரும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க, இது வந்து டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இதெல்லாம் ஓர்சல் பண்ணிட்டோம்னா நைட்டு திருப்பி சாப்பிட்டதுக்கப்புறமா வர பாத்திரத்தை வந்து கழுவி இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அதையுமே எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் அது வேலைக்கு வச்சு திருப்பியும் மதியானத்துக்குள்ளே அதையும் எடுத்து வச்சோம்னா மதியானம் சாப்பிட்டதை கழுவி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த குழந்தைங்க இருக்கிறங்காட்டி சின்ன சின்ன பவுலெல்லாம் அதிகமாக எடுப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு இந்த திவினா ஆகும்னா அந்த ஒரு பவுல் எடுத்துக்குவான், இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்குவான், தண்ணி வேணும் அதுன்னு. ஒரு டம்ளர் யூஸ் பண்ணி குடிக்க மாட்டேன். அதை வச்சு ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது ஒவ்வொரு டம்ளர் எடுக்கும்போது நிறைய பாத்திரங்கள் சேரும். ஸோ அதே ஒரு நமக்கு வந்து டென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ இப்போ க்ளீன் பண்ணிக்கிறது. இட்லி பார்த்திங்கன்னா செம சாஃப்டாக சூப்பராகவே வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான லாங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.